முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயிச்சிருக்கிற நம்ம தமிழ்குமார் சார் அவருடைய அணிக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார் நமக்கெல்லாம் செட் ஆகா சார். அது என்னென்னா, ஏன் வேணான்னு சொன்ன இந்த ஊர்லேயும் சொல்லிடுறோம். ஒரு தடவை ஏதாவது பஞ்சாயத்துன்னு உட்காந்து அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்க போய் அப்புறம் நம்ம படத்துக்கு செஞ்சிருவாங்க பயத்துலாம் வேணாம் சார். இன்னும் ஏதாவது பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தா அந்த பொறுப்பாக செய்யணும்ல. அப்போ அந்த பொறுப்பாக செஞ்சேன்னா அப்புறம் நம்மளை எதுக்கு அப்படின்னா செய்யலை. அதனால் வேணாம் சார். மற்றபடி நீங்கள் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கு சார். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த முதல்ல இந்த பியாண்ட் பிக்சர்ஸில் ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க, நல்லா வந்தது. எந்த தயாரிப்பாளர் புதுசாக வந்தாலும் வருக, உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க, வருக வருக நான் வரவேற்கிறோம். சினிமா ரொம்ப அற்புதமான தொழில், பயப்படாதீங்க யாருன்னு சொன்னாலும். எப்படி ஒரு இது அட்வைஸ் இல்லை, என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். எப்படி ஒரு படம் பண்ணுற இயக்குனர் வந்து எப்படி உருவாகுதுன்னு படிக்கிறாரோ, நடிகன் எப்படி படிக்கிறாரோ, அதே போல் தயாரிப்பாளர் வியாபாரத்தையும் ஸ்கிரிப்டையும் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள், படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா படம் பண்ணுங்கள். இந்த படத்தில் மரியா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மரியா உங்களுக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஒரு சார் பேசினார், ஹாப்பி டைட்டிலே ஒரு ஹாப்பி இருக்குது. எனக்கு வந்து காலையில் சன் டிவியில் வந்து ஜோசிங் கேட்குற மாதிரி இருந்தது சார். ஆனால் நல்லா இருந்தது, அது ஹாப்பியாக இருந்தது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஜிவிக்கெலாம் என்றைக்குமே ஜிவி வந்து எப்பவுமே ஸ்கூல் பையனாகவே நடிக்கலாம் போல இருக்கு. ஜென்சி அதுக்கு முன்னே 90s எடுத்தாலும் சரி, ஜென்சி எடுத்தாலும் சரி, 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஜிவி வந்து ஸ்கூல் பையனை வச்சுட்டு இருப்பார். நல்லா இருக்கு தெளிவா, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே க்யூட்டாக இருக்கீங்கண்ணே. எனக்கு மரியம்ண்ணே ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கீங்கண்ணே. அப்புறம் எனக்கு எப்பவுமே இந்த கேள்வி இருக்கும், ஜிவியே ரொம்ப நல்லா பாட்டு போடுவார், ஆனால் ஜஸ்டினுக்கு அந்த இது 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். எனக்கு அவன் பண்ணையாரம்பத்துலேருந்து பழக்கம். பட் எனக்கு அவன் மேலே அளவு கிடந்த அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அவனோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் உரிமையாக எத்தனை மணிக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், சொல்லலாம், பாராட்ட முடியும். சும்மா இருக்கா கூட அவன் போய் உட்காந்துருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ ஜஸ்டின் வந்து ரீசெண்டாக அவனோட சர்வமாயா சரி, நீலோத்தியாக இருக்கட்டும் சரி, அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான கம்போசர். எனக்கு நான் அப்போ சொல்லிட்டு இருப்பேன், நான் நினைக்கிற இல்லை எனக்கு தெரிகிற ஜஸ்டின் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஆள்ரா, இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவன் அதை நோக்கி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐ லவ் யூடா ஜஸ்டின், ஐ லவ் யூ. எனக்கு வேறு யார் என்ன சொல்கிறதில்ல. கௌரி உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கௌரி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதனால் நான் போகிறேன். என்னை கூப்பிட்டுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக சில ஈவெண்ட்டுக்கு போகும்போதே அங்கே இருக்கிற அந்த ஒரு வைபே அதிலே தெரியும். ஓகே, இது என்ன மாதிரியான படம், இது என்ன, எங்கே போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல. மேடைக்காக நிறைய பேர் பேசுவாங்க, எல்லாருமே சிரிப்போம், அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் சம்பிரதாயப்படி. ஆனால் சில இடத்துல அது வந்து ஜென்யூனாக ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. மொத்த டீம் பேசும்போது எல்லாருமே எவ்வளோ இன்வால்வ்டாக, எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஹாப்பிராஜ் டீசர்னு ஒன்று விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட். அந்த டீசர் மாதிரி இருந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்தப்போ லாஸ்ட்டாக லவ் டுடே பார்க்கும்போது, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து செம்மையாக. அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் அந்த ஃபீலிங் ஒன்று, அதே வைப்பு, பயங்கர எனர்ஜி எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா டேரக்டர் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காப்புல, நம்ம பிரதீப் ப்ரோவோட அசோசியேட் அப்படின்னாங்க. சரி, ஓகே, எல்லாமே சூப்பர். அப்புறம் நம்மளோட நிறைய பிடிச்ச நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜிவி சார் கொண்டு ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருந்தாங்க. மணிலேருந்து முத்தண்ணன், அதிர்ச்சி அருண். ஏன்னா அதிர்ச்சிக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நம்ம இது குக் வித் கோமாளின்னு ஒருத்தரா, அதான்டா, அதோட வேற வெர்ஷன் டாப் குக் டூ குக் பார்க்க ஆரம்பித்தேன். அது எப்படி எல்லாருக்கும், ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கும், உனக்கு வந்து அதில் யாரை பிடிச்சதுலாம் தெரியாது, நான் உனக்காக தான் பார்த்தேன் நான். ஆமாம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஷோ நல்லா இருந்துச்சு, நீயும் நல்லா இருந்துச்சு, நீ பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபேவரட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் பார்க்கும்போதே. ஏன்னா நான் நெல்சன் எப்பவுமே சொல்லுவார், ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவரும் சரி, எதுக்காக மெயினாக எஃபோர்ட் பயங்கரமாக இதில் இருக்கணும், அந்த கேஸ்டிங்கில் செம்ம எஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா
ஒரு டேரக்டர் ஒன்று யோசிப்பாப்புல, ஆனால் அந்த யோசிக்கிற எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட் அந்த நடிகரோட மூலமாக தான் அது வெளியில் வரப்போகுது. ஸோ அந்த கேஸ்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து ஒரு பாதி இந்த கிணறு தாண்டின மாதிரி தான் அப்படின்ட்டு. இவங்க ஆல்ரெடி அதிலே முக்கா கிணறு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சூப்பர். ஜிவி சார் இப்போ கூட நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஆள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கீங்க சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 படத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி பண்ணுங்க, பார்க்கவே செம்ம எனர்ஜியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் என்னமோ சொன்னாங்க. எனக்கு ஃபங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார். ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. அது இன்னொரு 10 வச்சுக்கோங்க. அண்டு கௌரி, உங்களோட லவ்வர் படம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, மணியோட பர்ஃபார்மன்ஸ் அது எப்பவுமே வேறு லெவலில் இருக்கும். அவர் கூட ஒரு மாதிரி காம்பீட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ செம்மையாக பண்ணியிருந்தீங்க. இதுலேயுமே சூப்பராக பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்டு டைரக்டர் மற்றபடி நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜஸ்டின் தலைவா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டு அதான் இந்த சிறையில் சொன்னாங்கள்ல, அந்த நீலோத்தி பாட்டு தான் பயங்கரமாக இருக்கே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மெலடி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால், இந்த சைடு பார்த்தா அப்படியே அந்த ஆடினா இருப்பேன். என்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால் இந்த 2 கான்ட்ராஸ்டையும் தொட முடியுதோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சூப்பராக இருக்குது தலைவா. மணி அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது டெபுன்னு நினைக்கிறேன், இப்போ ப்ரொடியூசர் உட்பட. மணி அதே மாதிரி சொல்லியிருந்தாப்புல டாடா படத்தில் அந்த ப்ரொமோஷன் சாங் பண்ணாப்புல ரொம்ப டீசெண்டாக சொன்னார். ஆக்சுவலாக அன்றைக்கி ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கார்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நாங்களே காசு இல்லாமல் ப்ரொமோஷனல் சாங் எடுத்துன்னு இருக்கிறோம் சார், படத்துலலாம் அது வராது, யூடியூப்பில் தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கேட்ட போது கார்டெல்லாம் இப்போ எடுத்துட்டலப்பா, இந்த ஷூட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது அப்படியே வந்துடுங்க, நம்ம படத்துக்கு வந்துடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிச்சயமாக இங்கே இருக்கிற வைப் வந்து டெஃபினட்டாக தியேட்டரில் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புகிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக படம் சூப்பராக இருக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பிரஸ் அண்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். பயங்கரமாக குளிருது, ஒரு ஸ்வெட்டர் எடுத்துன்னு வர மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா எடுத்துகிட்டு வந்திருப்பேன். லைட்டாக பசிக்குது வேறு. மரியா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் டேலண்ட்டு, ஃபியர்லெஸ்ஸாக இருக்கான். ரோரு ரைஸு என்னடா RRR படத்தோடைய டைட்டில்லாம் சொல்கிறேன். ஃபியர்லெஸ்ஸான டக்குனு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான், ChatGPT மாதிரி ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்லடா. பட் உண்மையாகவே இந்த மாதிரி ஒருத்தர் டெலிவர் பண்ணுவாங்க ஒரு படத்தைன்னா அவங்களுக்கு நான் ChatGPT-யாக இருக்க விரும்புகிறேன். உண்மையாகவே அதாவது திரிஷானேன் தரல ஒரு எனர்ஜி இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த A சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும். அந்த எனர்ஜியை ஒண்டி எடுத்துக்கிட்டு அழகாக இந்த கேரக்டரில் ஒரு ஃபேமிலி ஆங்கிள்லையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லையும் எல்லா ஏஜுக்குமே பார்க்கக்கூடிய ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஒரு டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இருக்கணும். அதாவது அவங்க கொடுக்குற டயலாகும் அந்த பர்ஃபார்மன்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து எனக்கு திரிஷானேன் தரல ஆதிக்கும் எனக்கும் இருந்துச்சு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண. அந்த மாதிரி எனக்கு மரியா கிட்ட எனக்கு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. கதை சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடைக்கல, நான் நிறைய பேர்கிட்ட அமிச்சேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெயவர்தா அண்ட் ஜெயகாந்த் 2 பேருமே ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு பயம், ஏன்னா புது ப்ரொடியூசர் புது டைரக்டர் பாதிலேயே தான் எடுக்காமல் ஓடி போயிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் எனக்கு பயம் இருக்குது. பாதி எடுப்பாங்க, அப்புறம் ரிலீஸ் அப்போ வந்து நீங்கள் தான்ப்பா ரிலீஸ் பண்ணணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் வந்து அவர்கிட்டயே சொன்னேன், சார் உண்மையாகவே படம் எடுத்துருவீங்களா, எடுத்து முடிச்சிருவீங்களா அப்படின்னு. சார் நீங்கள் பாருங்கள் சார், நாங்கள் சொன்ன டேட்டில் கண்டிப்பாக முடிப்போன்னு. ஸோ நான் கேப்பில் வந்து லைக் மென்டல் மனதில் போயிட்டு இருக்க கேப்பில் ஐ கேவ் த டேஸ். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவங்க படத்தையே முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. பிஸ்னஸும் முடிச்சிட்டாரு. லைக் OTT சேட்டலைட் எல்லாமே லாக் பண்ணிட்டாரு. ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்குள்ளே படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ தேங்க்யூ. ஒரு டெபியூ ப்ரொடியூசருக்கு வந்து இவ்வளோ எங்களெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாமல் நீங்கள் தான் எங்கே பேசணும், நீங்கள் தான் சேட்டலைட் பேசணும், நீங்கள் தான் OTT பேசணும்லாம் எந்த ப்ரெஷருமே கொடுக்காம அந்த படத்துடைய தன்மையும் படத்தை வச்சுமே படத்தோட மெரிட்லேயே கிடச்சிருச்சு. அதனால மரியாவும் ஜெயகாந்த் ஜெயவர்தா வந்து மெரிட்டில் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. படம் பார்த்த நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்காங்க, சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஐ வில் டாக் அபவுட் மரியம் ஜார்ஜ் சார். சில பேர் சொல்லுவாங்க இந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னுவாங்க. அது வந்து சில படங்களுக்கு நடக்கும், முக்கியமான படமாக இருக்கும், அந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருப்பாங்க. எவ்வளோ படங்கள் இருக்கும், லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 3ஆம் பிறை அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்காகவே அவர் பிறந்திருக்காரு ஜார்ஜ் சார். இதை நான் சொல்லலை,
ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு டாப் ஆக்டர் படத்தை பார்த்து அவரோட சீன்ஸ் பார்த்து அழுதுட்டு சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரோலும் அவருக்கு வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ கங்க்ராட்ஸ் ஜார்ஜ் சார். இந்த படத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த படம் முடிச்சிங்கன்னா ஜார்ஜ் சார் உங்கள் கூடவே நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்க உங்கள் வீட்டுக்கு, அந்த மாதிரி அவர் உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுவார். ஸோ அண்ட் எப்படி சொல்கிறது, அவர் வந்து எனக்கு தெய்வ திருமகள் மதராசப்பட்டினம்லேருந்து எனக்கு தெரியும், அவருடைய அப்கமிங் டைம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்த ஜார்ஜ் சார் தெய்வ திருமகள் வந்து பாடினீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டுடியோவில் வந்து அந்த கேரக்டர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தவங்க இப்படி வந்து ஒரு கைதி, அப்புறம் இப்போ ஒரு ஹாப்பி ராஜ் பண்ணி ஒரு செம growth. he deserves it ஃபார் அந்த அவர்கிட்ட ஒரு எளிமையும் அந்த ஒரு ஒரு ரொம்ப யதார்த்தம் இருக்கு. அந்த அழகு வந்து நீங்க கண்டிப்பா ஹாப்பி ராஜ்ல பார்ப்பீங்க. இட்ஸ் அ ஃபிலிம் டெடிகேட்டட் டு ஆல் ஃபாதர்ஸ் டெஃபினட்டா. அப்புறம் அப்பாஸ் சார், இந்த படம் வந்து யாருக்கு கம்பேக்கா இருக்கு இல்லையோ அவருக்கு வந்து கம்பேக்கா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஸ் சச் எ கிரேட் சோல். உண்மையாவே ரொம்ப நல்ல பர்சன். அவர் கூட பழகமோ தெரிஞ்சது ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட இன்னும் இருக்கு. சினிமா மேல ஒரு பேஷன் இருக்கு. அது வந்து நான் மறக்கவே மாட்டேன் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ். ஸோ அவருக்காக ஐ ஃபீல் ஹாப்பி ராஜ் டு டூ வெல் ஃபார் அப்பாஸ் சார். அண்ட் ஹி டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் அண்ட் ஆல் லாங்குவேஜஸ்னு நான் நம்புறேன். அவர் பயங்கரமாக திடீர்னு ஒர்க் அவுட்லாம் போயிடுவார், ஃபிட்னஸ்லாம் சொல்லுவார். நான் இது டயட்டில் இருக்கேன், நான் இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போகிறேன், நான் என் மசில்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்வாரு. திடீர்னு நைட் ஆனால் பேய் கதைகள்லாம் சொல்லி பயமுத்துவார். உண்மையாகவே அவர் வாழ்க்கையில் நடந்த மாதிரி சொல்லுவார். நாங்களும் வந்து அங்கே இதில் கும்பகோணமாக இது பொள்ளாச்சியில் தங்கிட்டு இருந்தோம். உண்மையாகவே நைட்டு தூங்க முடியாது, அந்த மாதிரி ரொம்ப ரியலாக சொல்லுவார். அவர் எங்களை பயமுத்த சொன்னாரா இல்லை வந்து அவருடைய ரியல் ஸ்டோரியான்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய கதைகளை கேளுங்க. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் கம்பேக் ஃபார் அப்பாஸ் சார். அப்புறம் கௌரி, ஷீ இஸ் டன் அ வெரி வெரி நைஸ் ஜாப். நல்ல ஆக்டர், வெரி ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு நேச்சுரல், ஷீ இஸ் அ நேச்சுரல். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க கூட ஒர்க் பண்ணது. உங்களுக்கு ஒரு செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அவங்களோட தனி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் she carries, it's like really really nice. So best of luck to you. And எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் வந்துடுவாங்க. நான் ஏதாவது ஃபிலிம் ஃபேர் வாங்கினேன்னா அவங்க ஒரு ஃபிலிம் ஃபேரோட வாங்க, ஹே என்ன கௌரி என்னங்க அப்படின்னா, அப்புறம் விகடன் அவார்டு வாங்கினா அங்கேயும் இருப்பாங்க, என்ன சார் நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு. நேஷனல் அவார்டு ஒண்டி தான் மிஸ், அதுவும் சீக்கிரம் வாங்கிடுவாங்க. எந்த அவார்டு போங்க கௌரி தான். அப்புறம் அங்கே நாங்கள் ட்வின் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தோம், பியாண்ட் பிக்சர்ஸில் எடுத்து ஷேர் பண்ணாங்க. ஸோ ஷீஸ் கோனா மேக் இட் ரியலி பிக். அப்புறம் பிரார்த்தனா தானே, ஓகே. அவங்க ரொம்ப என்ன சொல்றது லக்கி சாமா தான் இருக்கிறாங்க. அவங்க நடிக்கிற படம் எல்லாமே ஹிட்டு. ஸோ திருப்பி உங்க சாமை எங்கள் படத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, ரியலி ரியலி ஸ்வீட். அந்த படமே அவங்கள வச்சு தான், உண்மையாகவே ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களை வச்சு தான் ஆரம்பிக்குது. எங்கள் டைரக்டர் போயிலாம் சொல்ல, எங்ககிட்ட சொல்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லலை. இப்போ முடிஞ்சிடும் சார், இப்போ முடிஞ்சிடும் சொல்லுவான், கடைசி வரைக்கும் அனுப்ப மாட்டான். ஷார்ட் முடிச்சுட்டு டப்பிங்கும் இப்போ முடிப்பேன்னுவான். சூப்பராக இருக்குது சார், ஆனால் நீங்கள் இது பண்ணுங்க சார். எனக்கு ஒன்று தான் சொல்கிறான்னு பார்த்தா அதிர்ச்சியிலேருந்து எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, தேங்க்ஸ் டா மரியா. அப்புறம் ஜஸ்டின், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே அந்த கங்கை அமரன் சார் சாங் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஜஸ்டின், பியூட்டிஃபுல். ஆடினே இருப்பேன் வந்து அவரை பிடிச்சி, நோ ஜஸ்டின் நீ ரொம்ப மெலடி பண்ணுற, நீ ஒரு டான்ஸ் சாங் பண்ணி அவரை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருக்கோம். அதுலேயும் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது சீசன் நீங்கள் தொட்டதெல்லாம் 6 ஆகிட்டு இருக்குது. அதனால படமும் ஹிட் ஆகுது. நீங்களும் உங்களுடைய சாமெல்லாம் எங்களுக்கு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதிர்ச்சி, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுறது. நிறைய லைக் ஜாலியாக எங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாரு. அதில் எவ்வளோ உண்மை சொன்னார் எவ்வளோ பொய் சொன்னாருன்னு தெரியாது. பட் தேங்க்யூ, இட் வாஸ் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. மணி, அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமு கோரியோகிராஃபராக உண்மையாகவே இன்டர்வல் பிளாக்ல செம்மையாக கோரியோ பண்ணியிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது தெரியல, என்னன்னா எல்லா பாட்டுக்கும் இவனே கூட்டு வராங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல, எல்லா பாட்டுக்கும் வந்துருவா. அப்படி ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ மணி கண்டிப்பாக இருக்கா. அப்படி எனக்கு வந்து ஐயோ எப்படி வர போது தெரியலையே, நம்ம எல்லாம் நல்ல சீனியர் மாஸ்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் டெபியூட்டன்ஸ். எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும், புது டேலண்டோட ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மணி வந்து நான் படம் பார்த்து இன்டர்வல் பிளாக் பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன். உண்மையாகவே தேங்க்யூ மணி. எனக்கு பாபா பாஸ்கர் சாருக்கு அப்புறம் எனக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த இன்டர்வல் பிளாக்கு. கண்டிப்பாக பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு பல அவார்ட் கிடைக்கும். பயங்கர கிரேசியாக பண்ணியிருக்காரு. கானா வினோத், தேங்க்யூ. எங்களுக்கு முதலேருந்தே நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாட்டும் பாடி அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ண விதம் தேங்க்யூ. பிகாஸ் யூ வெண்ட் அவுட் ஆஃப் த வே டு ப்ரொமோட் திஸ் ஃபிலிம். We are thankful to you. நீங்கள் இல்லை, நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வியாக்கி, எங்கள் டைரக்டர் எவ்வளோ ஒரு கிரேசியானவரோ அதை விட கிரேசியானவர்
வியாக்கி ஃபோட்டோ ஷூட் படம் முடிஞ்சிருச்சு, ஃபோட்டோ ஷூட்டில் வந்து பார்க்குறேன், சார் இப்படி பண்ணுங்க சார், சார் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, நான் குதிக்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வியாக்கியை வச்சுட்டு டைரக்டரே ஒரு வேக்கினா இவன் ஒரு வேக்கியா இருக்கான், அதான் வியாக்கின்னு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பட் உண்மையாகவே ஒரு போஸ்டருமே வியாக்கி எனக்கு வந்து சில படங்கள் இருக்கும், அது பேச்சுலரில் ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணார் கோபி. டார்லிங்கில் வந்து அமுதன் பண்ணான் அவனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. அந்த மாதிரி இந்த படத்தோட ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளு வேற, படம் பார்த்தா இமோஷன் சீன் வந்து அழுவார், சிரிப்பார். பின்னாடி அதாவது நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி உட்காந்துட்டு இடிக்கிறான், தட்டுறான், என்னென்னமோ பண்ணுறான். இவன் எனர்ஜியை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்புறம் மதன் டிஓபி எனக்கு ரொம்ப பயம், ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஓபிஸோட ஒர்க் பண்ணேன். ஏன்னா எனக்கு ராஜீவ் மேனன் சார் கிட்ட கொஞ்சம் அந்த ஒரு வருஷம் ஒர்க் பண்ணதுனால நிறைய சொல்லி கொடுத்துட்டாரு. இப்படி தாண்டா இருக்கணும், இப்படி தாண்டா ஃபிலிம் லாங்குவேஜ், இது அதுன்னு லைட்டிங் கீட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருவார். அவர் ஒரு பயங்கரமான டீச்சர். பாலுமேந்திர சாருக்கு அப்புறம் ராஜீவ் மேனன் சார் ஒரு சிறந்த டீச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னா சாரி மரியா வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து சூப்பர் தான். ஏன் ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வைக்கிறான் என்கிட்ட, இப்படி ஏன்னா இப்படி வந்து டச்சில் ஷாட் வைக்கிறான்னா அங்கே இந்த பக்கம் இப்படி வரா, எனக்கு பயம் வந்துருச்சு, டேய் என்னடா பண்ணுறான் இவன், எப்படி இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபிலிம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் குட், சூப்பர் ஒர்க், வெரி நைஸ். அவருமே அப்புறம் பாலாஜி அவருடைய அந்த கலரிஸ்ட்டு நல்ல காம்பினேஷன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த நைஸ் ஒர்க். பிரவீன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் பிரவீன் கூட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக என்ன வேக்கியாக ஆக்கிட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு, ஃபிலிமோட மூடுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹூ ஒர்க், த லிரிக் ரைட்டர்ஸ், கார்த்திக் நேதா அவர் வந்து எனக்கு நிறைய ஹிட் பாடல்கள் எழுதியிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமான நடிகர்கள். அவனுங்க எல்லாரும் டைரக்டர் ஆவானுங்களான்னு தெரியாது, சத்தியமாக ஆக்டர் ஆகிடுவானுங்க. எல்லாரும் ஆக்டர், பொம்பளை வேஷம் போடுவானுங்க, ஆன்டி வேஷம் என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனா பயங்கரமா நடிப்புல பயங்கர ஆர்வமா இருக்கானுங்க. டேய் எல்லாம் பெரிய ஆக்டர்ஸா வருவீங்கடா உங்க டைரக்டரோட சேர்த்து. அடுத்த படம் அதிர்ச்சி சொன்ன மாதிரி ஹீரோ டைரக்டர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கால்ஸ்லாம் வருது, மரியா என் ஃபோன்லாம் எடுப்பியான்னு தெரியல. நான் உனக்கு சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணேன், இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு நீ சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணுவியா இல்லை வந்து ரெட்ல விட்டுட்டு போயிடுவியா ப்ளூடிக்கோட, அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா பார்க்க. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் டு செல்வா. நாங்கள் நிறைய தங்கலான், வேட்டுவம் ரொம்ப சீரியஸான படம்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ரொம்ப சீரியஸான படமாக வேலை செய்கிறார் செல்வா, கூப்பிட்டு ஜாலியாக கொஞ்சம் வேலை செய்ய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். இங்கே நீங்கள் ரொம்ப லெஜெண்டரியாக வேலை செய்கிறீங்க செல்வா, அதனால் நீங்கள் கூட ஜாலியாக நீங்கள் வேலை செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. என்னையே நிறைய இடத்துல அழ வச்சது இந்த படம் கண்டிப்பாக உங்களையும் அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஃபாதர் மொமெண்ட், இல்லை உங்கள் ஃபாதரை, இல்லை நீங்கள் ஒரு ஃபாதராக இருந்தால் அந்த மொமெண்ட்டை உங்களை செரிஷ் பண்ண வைக்கும். கண்டிப்பாக இது ஒர்த்தான படம், நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ, உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும், மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் விஜய் சேதுபதி சாருக்கும் கவின் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படத்தோட டைட்டிலில் இருக்கிற மாதிரியே நானும் இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக சிறப்பாக இந்த படத்தை நாங்கள் March 27 ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேவை. ஹாப்பி ராஜ் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். நான் இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங் இருந்தது. எப்படியாவது இந்த படத்துக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் Jayavardhan sir and Jayakant sir for having me on board, and thank you so much Maria for believing me and trusting me for being your Kavya. And GV sir, ஸ்டார்டிங்கில் ரொம்ப அப்படியே ஃபார்மலாக ரெண்டு பேரும் இருந்தோம், ஹலோ ஹலோ அப்படின்னு இருந்தோம். இப்போ செம்ம வைப் ஆகிட்டோம் ரெண்டு பேரும், வாங்க வாங்க ஜி போங்க ஜி அப்படின்னு இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இட் வாஸ் மை ஆனர் அண்ட் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. Found a very good friend in you and I also learned so much from you, so thank you so much. And in the படத்துல இருக்கிற fathers, Abbas sir and George Marian sir, it was my pleasure working with you. And Abbas sir என்னோட அப்பாவா நடிக்கிறாரு அவங்க கம்பேக் ஃபிலிமில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ we all had a very very great time on set. And இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் க்ரூக்கும்
குமார் கங்கப்பன் சாருக்கும், பிரவீன் ராஜா சாருக்கும், செல்வா சாருக்கும், மதன் சாருக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நாங்கள் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணோம், டீசர் ரிலீஸ் பண்ணோம், சாங்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படியே எங்கள் படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஜஸ்டின் சார், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பி ராஜ் மார்ச் 27th வரப்போகுது. நீங்களும் அப்படியே ஹாப்பியாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி ராஜ் மாதிரி ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணது, இட் வாஸ் மை ப்ளஷர் சார். கௌரி, யூ ஆர் லுக்கிங் ஸோ பிரிட்டி. அண்ட் பியாண்ட் பிக்சர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மதன், நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக்கே இல்லை. அந்த 2 நாள் மழை வெயில் எதுவுமே பார்க்கல. அவர் இத்தனைக்கும் எனக்கு ஃபீவர்லாம் இருந்தது. பிரார்த்தனா அப்படியே டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க பிரார்த்தனா, அப்படியே போயிட்டே இருக்கலாம் சொல்லி. இட் வாஸ் அமேசிங் டு ஒர்க் வித் யூ ஆல். மரியா சூப்பர். பிகாஸ் நான் ஆக்சுவலி லவ் டு நானும் மரியா வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லலாம். நான் லவ் டுடே வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்போலேருந்து எனக்கு தெரியும். அண்ட் தென் ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி பிரார்த்தனா எனக்கு அது நான் சைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது ஆனால் நான் ட்ரிபிள் டி சைன் பண்ணதால 2 ஷூட்டுமே ஒரே நாள் இருந்தது. நான் அப்போ சொல்கிறேன், மரியா மேபி நான் நினைக்கிறேன் என்னால் வர முடியாதோ சொல்கிற மாதிரி சொல்ல போது உடனே மரியா, பிரார்த்தனா என் படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நீங்கள் தான், அப்படி சொல்லிடாதீங்க பிரார்த்தனான்னு சொன்னோடனே ரொம்ப மரியா என்ன இப்படி சென்டிமெண்ட்டில் தாக்குறீங்க நீங்கள், சரி நான் வந்துடுறேன் ஓகே நம்ம வந்து என்ன ஆள பரவாயில்ல, நான் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் என்னைக்கு மட்டும் சொல்லுங்கள், நான் ஓடி வந்துடுறேன் இல்லையா. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து டப்பிங் அப்போ பார்க்கும்போது பயங்கரமாக சிரித்தேன். ஜிவி சார் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தார், எல்லாமே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மரியா எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. 27th மார்ச் கண்டிப்பாக தியேட்டரில் பார்ப்போம். நன்றி. பியாண்ட் பிக்சர்ஸ் பட விழாவிற்கு வருகிற சிறப்பு விருந்தினர் விஜய் சேதுபதி அவர்களுக்கும், கவின் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் டீம்லேருந்து வந்திருந்த தமிழ்குமரன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மீடியா சகோதரர்களுக்கு வணக்கம். இந்த படம் ஹாப்பி ராஜ் படம். எங்கள் ஹீரோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப கலக்கியிருக்கிறாங்க. இளமை ரொம்ப பிடிச்சது. கௌரி பிரியா அவர்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதில் நடித்த எல்லா கலைஞர்களும் வெகு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. மரியன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறது. படத்தை தயாரித்த ஜெய்வர்தன் அவர்கள் அண்டு நாங்கள் ஜெயின் தான் கூப்பிடுவோம், பிரசாந்த் அவர்களுக்கும் நன்றி. இந்த படம் நல்ல ஃபேமிலி ட்ராமாக வந்திருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நல்லா ஜாலியாக பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பார்த்து இன்புறுங்கள். நன்றி, வணக்கம். நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. ப்ரொடியூசர் ஜெய், அப்புறம் ஜெய்வர்தன், ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ப்ரொடியூசர் இந்த டவுன். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதாவது அந்த ப்ரொடியூசர் அந்த இது எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்ல படமாக வரும். ஜிவி சார் தேங்க்யூ ஸோ மச். 2வது படம் நான் கூட ஒர்க் பண்ணுறேன். ஜிவி சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன். அதாவது தன்னை வச்சுக்கணும்னு எனக்கு அப்படி தெரியல. அவர் நேச்சுரலாகவே அவர்கிட்ட நான் கொஞ்ச நாள் அவர்கிட்ட மீட் பண்ண டைமாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஆரா வந்து எனக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியாது, அது உள்ளேருந்து வர்றது தான். ஸோ அது வந்து அவரோட படங்கள்லையும் சரி, அப்புறம் தன்னை எப்பயுமே பிஸியாக வச்சுக்கணுன்ற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அது வந்து நான் ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். அவர் நடித்த நிறையா படங்களில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஸோ அவரோட இதில் வந்து இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும். அப்புறம் மரியா தேங்க்யூ ஸோ மச். இது வழியாக உங்களுக்கு நிறையா ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. ஸோ நிறையா படங்கள் பண்ணணும், தரமான படங்கள் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். உங்கள் கண்ணில் நீங்கள் என்ன பேசிட்டீங்க எனக்கு தெரியுது, அது நடந்துடும். பிஜிஎம் போயிட்டுருக்கு, நல்லபடியாக முடிச்சிடலாம். அப்புறம் கார்த்திக் நேதா, சாரதி, விவேக் எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். ஏன்னா மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறது லிரிக்ஸ். ஸோ எவ்வளோ நல்லா மியூசிக் பண்ணாலும் லிரிக்ஸ் சரியாக அமையலையோன்னா
அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி அது நான் கான்ட்ரிபியூஷன் கரெக்டாக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் கங்கேமரன் சார் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது இந்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி, அது அப்பப்போ தோணும். ஆனால் அது கரெக்டாக இந்த படத்தில் அமைஞ்சிச்சு. அதுக்கு மொத்த டீமும் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு தேங்க்யூ ஸோ மச். மரியம் சார், உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படம் இருக்கும். இந்த படத்தில் வந்து எல்லா கேஸ்டிங்குமே இவங்க இல்லாமல் நான் நினச்சி பார்க்க முடியல. ஜிவி சாராக இருக்கட்டும், கௌரி மேமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதுக்கு ரொம்ப ஆப்டாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் எடிட்டர் செல்வா. அப்புறம் கவின் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு நான் நிறைய பழகினதில்லை, ஆனால் எனக்கு எப்போ நான் அவர் மீட் பண்ணாலும் ரொம்ப வருஷம் ஒரு பழகின ஒரு ஃபீல் எனக்கு அவர் கொடுப்பார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் விஜய் சேது சாருக்கு நன்றி இங்கே வந்து இது லான்ச் பண்ணதுக்கு. இன்னும் கானா வினோத்தானே, நான் வந்து அவர்கிட்ட பிக் பாஸ் படத்துலேருந்து அவர்கிட்ட எப்போயாவது நம்ம ஃப்ரெண்டாக முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அது அமைஞ்சிருச்சு. தேங்க்யூண்ணே. மணிச்சந்திரா ரொம்ப மாஸ்டர் ரொம்ப நன்றி. என்னென்னா ஒரு படத்தில் ஃபுல்லாக ஒரு படம் மாஸ்டராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு லிரிசிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த மாதிரி கிடைக்கிறப்ப வந்து அது ஒரு இன்னைக்கு இருக்கிற டைமில் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அது உங்களுக்கு நடந்திருக்கிறது எனக்கு ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நான் யாரையும் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஃபஸ்ட்டு என் பேர் வந்து மரியா இளஞ்செழியன் தான். ராஜா வந்து எங்கள் அப்பாவோட பேர். அப்பா இங்கே இருக்காரு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அப்பாட்ட தான் ஆரம்பிச்சல, ஏன்னா முறைச்சிட்டே இருந்தார். என்னன்னா அவருக்கு கதை எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த துரு சாங் போட்டாங்க. எல்லா ஃபேமிலி குரூப்லாம் என்னுடைய மகன் இப்படி ஒரு சாங் அப்படின்னு பயங்கரமாக போட்டிருந்தார். இங்கே வந்து இப்போ ட்ரெய்லரில் போட்டாங்க. லாஸ்ட் சீனை பார்த்துட்டு நேராக நான் எங்கள் அப்பா தான் பார்த்தேன். முறைச்சிட்டே இருந்தார். ஸோ அதனால் அவர்கிட்ட தான் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூப்பா. அம்மா வந்துருங்க. தேங்க்யூம்மா. ஃபேமிலிலாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன், அவருக்கு தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ட்ராவல் பிரதீப் ப்ரோ கூட லவ் டுடேலேருந்து நிறைய லேர்னிங்ஸ். ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஒரு டீமாக தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். அகைன் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணோம். ஏன்னா என் படத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ரோமோக்கு ஒரு ப்ரோமோ பண்ணோம். அது வந்து அவர் ஆக்சுவலியாக எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவர் பண்ணுவாரா, எனக்கு ரொம்ப ஹெசிடேஷனாக தான் கேட்டேன். அவர் சூப்பராக அது பண்ணார். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் அதை யாருக்குமே பண்ண மாட்டார். அவரோட அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் தவிர மீது யாருக்குமே அது கன்ஃபார்மாக நடக்காது. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோ இன்னைக்கு ஒரு கண்டினியூஸாக 100 crores கொடுக்குற ஹீரோ என் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி, சாரி அவரு கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது ரொம்ப தேங்க்யூ பிரதீப் ப்ரோ. அவரால் இன்னைக்கு வர முடியல, விஷ் பண்ணார், எல்லா டீமுக்கு விஷ் பண்ணார். தேங்க்யூ. அப்படியே அங்கேருந்து என்னோட ஹீரோ ஜிவி சார், தேங்க்யூ சார். என்னடா கதையெல்லாம் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு யாரை வச்சு பண்ணலாம், ஆப்வியஸ்லி பிரதீப் ப்ரோக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால் நான் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, அவர்கிட்ட கேட்கக்கூடாது. நான் வேறு வெளியில் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் பிச் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நிறைய பேர் என்னென்னா ஒரு என்ட்ரியே கிடைக்கல. எப்படி போகிறது, யார்கிட்ட போகிறது, அந்த ஒரு இதுவே இல்லாமல் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு லோ மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்போது ஜிவி சாரோட நம்பர் அப்படி இப்படின்னு இங்கேருந்து வாங்கி எனக்கு நம்பர் வந்தது. அந்த ஒரு சரி ஓகே ஒரு டெக்ஸ்ட்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி அப்படி தான் போட்டேன். லைக் ஜிவி சார் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எனக்கு இருந்தாங்க. பட் அந்த ஒரு லோ மூமெண்ட்டில் எனக்கு யாருமே எதுவுமே எங்கேருந்துமே பெருசாக ஓப்பனிங் கிடைக்கல. சரி ஓகே அந்த ஒரு அப்படி தான் போட்ட ஒரு டெக்ஸ்ட்டு பார்த்தா டக்குன்னு ஒன்று ரிப்ளை வந்தது. எனக்கு வந்து இந்த சாட் ஜிபிடி மாதிரி இருந்துச்சு. போட்ட உடனே திருப்பி வரும்ல, ஏன்னா அது இன்னும் ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னு. அப்புறமா உடனே சார் வந்து இது நான் பிச் டேக் கேட்டார். திருப்பி பிச் டேக் காமிச்சேன். திருப்பி அப்பாயின்மெண்ட் கொடு, டைமோட வருது. அப்புறம் மீட் பண்ணி கதை சொன்னேன். கதை சொன்னால் பயங்கரமாக லைக் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாரோட ஜிவி சார் மட்டும்தான் அதை அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணார். அதே மாதிரி நான் சொன்ன ஒரே ஹீரோ ஜிவி சார் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் ஹாப்பி ராஜ். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ அதுதான் எதுக்கு சொன்னால் அந்த குவாலிட்டி லைக் அவர் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த ஒரு டெக்ஸ்ட்டை நான் அதை உடனே ரிப்ளை பண்ணுவார். அது எப்படி மேனேஜ் பண்ணுறாரு சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ எனக்கே அவ்வளோ இது இருக்குது இன்ஸ்டாகிராம்லாம் லைக் இது. ஆனால் கமெண்ட்லாம் அடிக்கிறாங்க ப்ளீஸ், அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான்.
ஆனால் ஜிவி சார் வந்து எல்லாருக்குமே இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வரும். அந்த ஒரு ரிப்ளை தான் இன்னைக்கு எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அதை தாண்டி ஜிவி சார் வந்து நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க யாருமே ஒரு 100% அவருக்கு டெலிவர் பண்ணலையோன்றது எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஜிவி சார் ஓகே சொன்ன உடனே நான் டிசைட் பண்ணது, இது வந்து 200% நான் அவருக்கு பண்ணுற ஒரு படமாக இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் லுக்கிலேருந்து உட்காந்து ஒர்க் பண்ணோம். லுக்கிலேருந்து டாப் டு பாட்டம் அவர் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு இன்ச்சாக ரசித்து ஸ்கெட்ச் பண்ணி வரைஞ்சி எல்லாமே பண்ணி அவருக்கு ப்ராப்பரான ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி பண்ணுது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குற இந்த லுக்கு, இன்னொரு லுக்கு எல்லாமே சூப்பராக வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும் சார். என்னோட இந்த ஹாப்பி ராஜ் வந்து உங்களுக்கு தான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ஜிவி சார்ட்டேருந்து அப்படியே வந்தால் நம்ம ப்ரொடியூசர்ஸ் ஜெய்வர்தன் ப்ரோ, ஜெய் ப்ரோ. உங்களுக்கு தெரியும், நான் பேசினேன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு உங்களை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ எவ்ரி ஒன் எல்லாருக்குமே ஜெய்காந்த், ஜெய்வர்தன் மாதிரி ஒரு லைஃப்பில் ஒருத்தவங்க தேவை. ஸோ அந்த மாதிரி கிடைச்சாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஜெய் ப்ரோ தான் அறிமுகமானார். என்னோட தீபன், என்னோட அசோசியேட் டைரக்டர் தீபன், அவர் மூலயமா இன்ட்ரடியூஸ் ஆனார். லைக் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி அவர்கிட்ட தெரிஞ்சது. லைக் என்னை விட அவர் பேஷனேட்டாக இருந்தார். லைக் அந்த ஒரு 2 எனர்ஜி சேர்ந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இன்றைக்கி நீங்கள் சென்னை சிட்டி, தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்தது, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் செஞ்சு தான் வந்தேன். ஒரு 2-3 லைக் நானும் ஜிவி சாரும் சேர்ந்து ட்ரை பண்ணிருந்தோம். ஒரு ஒரு 2-3 இடத்துல போச்சு. அப்புறமா தான் நான் பியாண்ட் பிக்சர்ஸ்க்கு வந்தேன். எனக்கு இனிஷியலாக கொஞ்சம் பயம் இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனாக இருக்காங்கன்ற மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அதான் இன்னைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்படி ஒரு ஈவெண்ட் எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஜெய் ப்ரோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 டைம் எனக்கு கால் பண்ணுவார். இந்த படம் முடிச்சு மிஸ் பண்ணுவார், என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஜெய்வர்தன் ப்ரோ, நீங்கள் சச் அ பாசிட்டிவ் பர்சன், ஒரு எனர்ஜி, பயங்கரமான ஒரு எனர்ஜி. ஜெய்வர்தன் ப்ரோக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் மேம், ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இவங்க எப்படி நமக்கு பண்ணுவாங்கன்ற மாதிரி விட்டுட்டேன் நான். அப்புறம் ஜெய் ப்ரோ தான் சொன்னார், கௌரி மேம் ட்ரை பண்ணலாமான்னு. அப்புறம் அவங்க ஃப்ரெஷ் லவர் முடிச்சிருந்தாங்க. ஐயோ இவங்க லவரில் அழுதுனே இருப்பாங்களே, நான் காமெடி படம் எடுக்க போகிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு நரேஷன்லேயே பயங்கரமாக பிடிச்சிச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. லவ்வரை விட இதில் ஒரு சீனில் நான் பயங்கரமாகவே வச்சுருக்கேன் அவங்கள. அதான் நீங்கள் பார்த்த அந்த பகு தச்சா மேட்ரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் அப்பாஸ் சார், அப்பாஸ் சார் வந்து ஒரு ஒரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். லைக் அவர் வந்தோடனே இன்னும் ஒரு பல மடங்கு இந்த படம் மேலே போச்சு. அதுக்கு மெயின் ரீசன் விஸ்வத், எங்களோட இபி, அவர் தான் அப்பாஸ் சார் ஐடியா கொடுத்தாரு. அப்புறம் அவர் மீட் பண்ணி சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவரும் ஒரு பாசிட்டிவான பர்சன். அவர் ஷூட்டிங்கெல்லாம் நிறைய ஆன் அண்ட் ஆஃப் செட் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் கூட இருக்கப்போ ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அவரை சாரால் இன்றைக்கி வர முடியல. அவருக்கு ஒரு கம்பேக், ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். எனக்கு அகெயின் ஒரு அப்பா கேரக்டர் அவர் பண்ணுவாரான்றதுல நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ரெகுலராக ஆக்டர்ஸ் ஒரு கம்பேக் வரப்போ ஒரு அப்பா கேரக்டர் எப்படி பண்ணுவேன் நான் யோசிச்சேன். பட் அதெல்லாம் உடச்சி கதை தான் மேட்ரு, இதில் எல்லாமே இருக்குது, நான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தார். தேங்க்யூ சார். அப்புறம் ஜார்ஜ் சார், சார் உங்களை பற்றி நான் பேசலை, 27ஆம் தேதி எல்லாருமே பேசுவாங்க, அப்படி ஒரு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் பிரார்த்தனா, தேங்க்யூ ஸோ மச், நீங்களும் வீட்டில் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண அப்போ அதிர்ச்சி ப்ரோ, அதிர்ச்சி உள்ளே வந்தது வந்து ஒரு பிளாஸ்ட். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பயங்கரமாக இந்த கமெண்ட்ஸ்லலாம் என்ன தலைவா எதாவது என்னன்னு தெரியல, எனக்கு ஃபுல்லாக அதிர்ச்சி இருந்துச்சு. அது ஒரு செம்ம மேட்ரு. லைக் அதிர்ச்சி ப்ரோ உள்ளே வந்தது எங்களுக்கு இன்னொரு ஒரு எனர்ஜி. லைக் ஆக்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் கம்மிங் டு மை டெக்னீஷியன்ஸ், இதில் வந்து எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எனக்கு கொடுத்தார் ஜெய் ப்ரோ. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் எடிட்டர் செல்வா ப்ரோ வந்து இவர் லைக் சார்பட்டா பரம்பரை, கர்ணன், தங்கலான்,
பெரிய இஸ் அ லெஜெண்ட். அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அவர். எனக்கு இப்போ கதை சொல்லவே பயமா இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் அவர் ஆழ்வார் அப்படி அப்படி இருப்பார். அப்புறம் பட் இப்போ அந்த இந்த படம் முடிகிறப்ப அவர் தான் எனக்கு மரியா ஸ்பீச்லாம் கரெக்டாக பேசணும். லைக் நேற்று கால் பண்ணார், மரியா ஏதோ எடிட்டில் டவுட் கேட்க கால் பண்ண பார்த்தா ஸ்பீச்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ப்ரோ, நான் அவுட் அடி வந்திருக்கேன். அவசரம் இல்லை மரியா, இதெல்லாம் கரெக்டாக பேசணும், இப்படி பேசணும், இது பேசக்கூடாது, அதை எதுவுமே மைண்டில் இல்லை ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு செம்ம பிரதராக இருக்கார் செல்வா ப்ரோ. அப்புறம் கம்மிங் டு பிரவீன் ப்ரோ அகைன் இப்போ திருப்பி 2-3 படம் சொல்லலாம். கூலி, மாஸ்டர், லைக் பெரிய பெரிய ஜாமானுக்குலாம் ஒர்க் பண்ண பிரவீன் ப்ரோ வந்து படத்தோட காஸ்டியூம் டிசைனர். அவருமே இது நான் ஒரு டெபியூட்டன்ட்லாம் பார்க்காம ஃபர்ஸ்ட் டே ஷூட், ஃபோட்டோ ஷூட் எல்லாத்துக்குமே கூட வந்து ஜாலியாக பண்ணி கொடுத்தாரு. லைக் தேங்க்யூ பிரவீன் ப்ரோ. குமாரண்ணா, ஜிகர்நாடா XXX எல்லாமே பெரிய தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நீங்களும் சூப்பராக என் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு சின்ன பையன்லாம் பார்க்காம சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கம்மிங் டு மை டிஓபி, இந்த வரிசையில் இவர் மட்டும் என்னோட லீகு மதன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமே எனக்கு ஒரு செம கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ நான் பெரிய ஆளானா நீங்களும் என் கூட உங்களை கூப்பிட்டு போவேன். ஏன்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி பெரிய ஆள். தேங்க்யூ ஸோ மச் மதன் ப்ரோ. அப்புறம் வியாக்கி வந்து என்னன்னா இப்போ இந்த எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டர் ஆக்டர் காம்போ தான் ஒர்க் ஆகும். இந்த படத்தில் வந்து டைரக்டர் போஸ்டர் டிசைனர் காம்போ வந்து பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. ஹாப்பிராஜோட போஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க வியாக்கி ப்ரோ. லைக் செம்ம எனர்ஜி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொரு நம்ம கொரியோகிராஃபர் மணி ப்ரோ. அவர் வந்து அதுதான் இந்த படத்தில் எனக்கு ஏடிஸ் கூட அவர் இன்னொரு ஏடியா தான் இருந்தார். லைக் ஒரு டைம்லாம் நான் ஒரு பக்கம் ஷூட் பண்ணோம், அவர் ப்ரோ இது இந்த மாதிரி போயிட்டுருப்போம். அவர் வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. நடுவில் ஒரு சாங் தான் கூப்பிட்டேன் அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு பிடிச்சது. அடுத்த எல்லா சாங்குமே அவருக்கு கொடுத்துதேன். ஸோ ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கானா வினோத்தண்ணா, ஆனால் நீங்கள் சாங் உள்ளே வந்தது எங்கேயோ போயிடுச்சுண்ணா, ஆடினா இருப்பேன், சூப்பராக போயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஜஸ்டின் ப்ரோ வந்து வேறு லெவல் ப்ரோ. நீங்கள் எனக்கு முன்னாடி நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பத்துலேருந்தே அவரோட பாட்டெல்லாம் கேட்டு தான் இது பண்ணேன். அவரோட நிறைய ஆல்பம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் ஜிவி சார்கிட்ட கதை சொல்லி முடித்த உடனே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தவங்க போகலாம் அப்படின்னா ஜிவி சாரே சொன்னார். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஜஸ்டின் ப்ரோட்ட போனோம். ரொம்ப சாங்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணி வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஜஸ்டின் ப்ரோ.